நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை நீங்கள் உணருங்கள். it is with you. Believe it. அவர் நம்மோடு இருந்தால் When God is with us, நம் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் நம்மால் மேற்கொள்ள முடியும். whatever we face in our life, we can able to overcome it. ஏனென்று சொன்னால் Reason, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we look on yesterday, நம் தேவன் சகலமும் நமக்கு நன்மைக்கு இதுவாகவே நடத்துகிறவராய் இருக்கிறார். all things is happen for the good for one who loves God. காரணம் அவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Reason, we are called by God. அந்த அழைப்பு மாறவே மாறாது. That calling never changes. வானம் பூமி ஒழிந்து போனாலும் Even the heavens and the earth may move, அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போய் பார்க்கிறோம். but His word never fades. எல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று விசுவாசிப்போம். Let us believe all things will happen to our good. இந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் Gospel of John chapter 3 16ஆம் வசனம். verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in should not perish but have everlasting life. இங்கே நாம் பார்க்கிறோம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். As we see in this verse, He gave His only begotten Son, should not so loved the world. அவருடைய அன்பை வெளிப்படுத்த He shared His love through தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். through His only begotten Son. God showed His love to the world. ஏனென்றால் தேவனை ஒரு மனிதனும் காண முடியாது. Because the Bible says no one can able to see God. கண்டிராதவர், No one can able to see Him. காணக்கூடாதவராய் இருக்கிறார். No one can able to see Him. தன்னை உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக But God wants to reveal Himself to the world. தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். Through His Son Jesus Christ, God sent Him. அதுதான் இந்த மாதம். That is the reason this month. விசேஷமான மாதம். It is a special month. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் மீட்கும்படியாக ஒரு மகிமையான ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கிறது. This is the month God sent His Son to save the entire human generation to Him. காரணம், Reason, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். God wants to give us everlasting life to us. நாம் யோசிக்கின்றோம் இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை என்று சொல்லி. We are thinking this life is a permanent life for us. ஒரு பூவானது வாடி போவது போல்தான் நம்முடைய வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது. Bible says in a place like a flower it fades, it is like compared to a human's life. ஒரு நிழலை போல நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறது. Like a shadow our lives are going. இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. This life is not a permanent life. நம் தேவனும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகதான். But our God is the one who is happy to give everlasting life to us. அவருடைய அன்பை வெளிப்படுத்த He revealed His love. தம்முடைய மகனை He sent His Son. நமக்காக மனிதனாய் கொடுத்தார். He sent His Son like a human நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் to acquire that everlasting life. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். That whosoever believeth in Him, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறோமோ, whoever believe on Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தேடுகிறோமோ, whoever is seeking Jesus Christ, அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்று they will never be perished. பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். God's plan is that. கெட்டு போகாதபடிக்கு So let us not perish. தேவனுடைய ஆவியானவர் God's Spirit is நமக்குள் கடந்து வந்து coming inside of us. தேவனைப் போல நம்மை உருவாக்க அவரால் முடியும். Like God is forming us. என்று சொன்னால் Because இயேசு கிறிஸ்து பிறந்தது Jesus Christ was born. நம்மை போல பாவத்தில் பிறக்கவில்லை. He didn't born in a sin. பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். He is born of the Holy Spirit. அதனால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். So everything is possible with Him. ஒரு கன்னியின் வயிற்றிலே கருவாக மனுஷனாய் பிறக்க அவரால் கூடும். He born to a virgin. It is possible. அதுபோல் உங்கள் வாழ்க்கை தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிப்போம். By that God is able to do anything in your life. It is possible. எல்லாம் கூடும். It is possible. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is too hard for God. அதனால் அன்பையை வெளிப்படுத்தினார். So He revealed His love towards you. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாத தந்தருளினார். Without perishing to give everlasting life, He showed the way. ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும். One thing we have to do. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். We have to believe in Jesus Christ. எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், Whatever problem we undergo, எப்பேற்பட்ட வியாகுலம் வந்தாலும், whatever suffering we undergo, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், whatever problem we face in our lives, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
whosoever believeth in the Son, அவன் கெட்டு போவதும் இல்லை, he will never be perished, அவன் வெட்கப்பட்டு போவதும் he இல்லை. will never be put to shame. அவரை ஒருமுறை தந்து விட்டார், He has given one time. அதனால் நம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். So his plan is to give victory to அதனால் Jesus. நம் வாழ்க்கையிலே So in our lives, அன்பு கூறுகிற தேவ சமூகத்திலே let us love God in God's presence. நம்மை முழுமை ஒப்புக் கொடுப்போம். Let us surrender himself fully. இந்த வேளையிலும் கூட ஒரு காரியத்தை நான் சொல்லப்பட விரும்புகிறேன். In this time also I want to share a thing to you. எங்கள் சபை முழுமையாக மழையினால் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது. You can see in these times of rain, our place where we worship is being under problematic in rain. சுற்றிலுமாக ஒளிவு கொண்டிருக்கிறது. Many places has been rainfall has been coming inside of the church. நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் முழுமையாக தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. The place where we are standing right now is also a place filled with water. ஆனால் நாங்கள் தேவனை விசுவாசிக்கின்றோம். We are believing in God. தேவன் அற்புதம் செய்வார். God will do a miracle for us. மனிதன் அல்ல மனம் மாற. He is not a man to change his mind. மனிதன் அல்ல பொய் சொல்ல. He is not a man to say lie. அதனால் இந்த காரியத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். So I urge you to pray for our church. இந்த காரியத்தை தேவன் செய்யும்படியாக God to do a miracle for us. உங்களால் முடிந்த காரியங்களை If God leads you, நீங்கள் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். I pray to meet all our needs. அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். By that your family will be blessed. இதற்காக ஒரு பெரிய தொகையை இந்த சபையில் இருக்கிற தேவ குடும்பம் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். For this, a family is being donated amount for God. அதோடு மாத்திரமல்ல, Not only that, இன்னும் அநேக காரியங்கள் இருப்பதினாலே there are many things to do. ஜெபியுங்கள், Pray for that. கூடுமானால் உதவி செய்யுங்கள். If God wills you, help us. இந்த வேளையில் கூட நாம் ஜெபிக்கும்படி ஒப்புக் கொடுப்போம். In this time also, let's pray to God. அன்பின் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். Dear Father, we pray to you. நாங்கள் கெட்டு போவதுடைய நோக்கம் அல்ல. It's not your plan we should perish. நாங்கள் தோற்று போவதுடைய சித்தமும் அல்ல. It is not your plan to we should be get defeated. நாங்கள் வெட்கப்பட்டு வேதனைப்படும்படிய நோக்கம் அல்ல. It is not your plan to get suffer or get failed. அன்பு கூர்ந்தபடியினால், As we love you, Lord, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியினால், as you loved so much, Lord, அளவிட முடியாத அன்பல்லவா, Lord, your love is infinite. யோசிக்க முடியாத அன்பல்லவா, Your love is unimaginable. நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்தபடியினால் Lord, as you come into our lives, எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பீர். you will meet all our needs. இந்த வருஷத்தை நாங்கள் This year will be திருப்தியாய் முடிக்க, completing a சந்தோஷமாய் satisfying way. முடிக்க, We're going to end it in a joyful way, சமமாய் முடிக்கும்படியாக in a peaceful manner. தேவன் அற்புதம் செய்ய போவதற்கு We're ஸ்தோத்திரம். going to do a miracle for us. ரீபாலா சந்தர, We thank you, Lord. நீகாபாலா Thank you, Lord. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord. உம்முடைய அன்பை நாங்கள் உணர்கிறோம். We are experiencing your love, Lord. உம்முடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். We are seeing your love, Lord. அற்புதம் செய்வீராக. Do a miracle for us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.